ஸ்விக்கி ஜொமேட்டோவில் நீங்கள் சாம்பார், பன்னீர் பட்டர் மசாலா, சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி அப்படின்னு இன்னும் சில குழம்பு வகையெல்லாம் ஆர்டர் பண்ணுவீங்க. அதை ரெஸ்டாரண்ட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, பாலித்தீன் கவர் எடுத்து அதில் ஊற்றி கட்டி கொடுப்பாங்க பார்சல் பண்ணி. இல்லாட்டி ஒரு பிளாஸ்டிக் டப்பா எடுத்து அந்த டப்பாவில் ஊற்றி கொடுப்பாங்க. மேக்ஸிமம் இந்த பிளாஸ்டிக் டப்பாவில் தான் நிறைய பேர் ஊற்றி கொடுப்பாங்க. அந்த பிளாஸ்டிக் டப்பாவில் குழம்பையோ கிரேவியோ ஊற்றிட்டு மூடியை போட்டு மூடிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்விக்கி ஜொமேட்டோ ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருப்பாங்க, டேப் கொடுத்துருப்பாங்க. அந்த டேப்பை 2 முனையிலையும் ஒட்டணும் ப்ளஸ் மாதிரி. அப்போதான் அது ஓப்பன் ஆகாமல் இருக்கும். இல்லாட்டி இந்த வெள்ளை டேப் போட்டு ஒட்டணும். அப்படி ஒட்டாட்டி என்ன ஆகும்னா, நாங்கள் அந்த ஃபுட்டை வாங்கிட்டு பைக்கை ஓட்டிட்டு வரோம்ல, ரோடு குலுங்குறப்பவே அந்த டப்பா ஓப்பன் ஆகி எல்லாம் லீக் ஆகி கொட்டி வீணாக போயிடும். இப்படி வீணா போகிறதுக்கான காரணம் ரெஸ்டாரண்ட்ல அந்த டேப் ஒட்டாதது தான். அந்த டேப் ஒட்டியுமே குழம்புலாம் சிந்தி கிடக்குது அப்படின்னா அது டெலிவரி பாயோட மிஸ்டேக்கு. எனக்குமே நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ்ல இந்த டேப் ஒட்டாம தான் கொடுப்பாங்க. நானே டேங்க் கவர்ல வச்சிருப்பேன். இதே பேக்ல வச்சோம்னா பயங்கரமா குலுங்கும். டேங்க் கவர்ல வச்சா அந்த அளவுக்கு குலுங்காதுன்னு டேங்க் கவர்ல வச்சு கொண்டு போவேன். ஒரு சில நேரம் லீக் ஆகி நான் கை காசை கொடுத்து அவங்கள்ட்ட கொடுத்துட்டு இன்னொரு ஆர்டர் பண்ணிருங்கன்ட்டு வந்துடுவேன். அந்த அளவுக்கு கொடுமை பண்ணிக்கிட்டு இருக்காங்க சில ஹோட்டல்காரங்க.